இதுக்கான திசையா கூட இருக்கலாம்னு மத்தவங்க கிட்ட சொல்லுவான். எல்லாம் அவங்க சீட்ல எந்தெந்த திசை வந்திருக்குன்னு சொல்லுங்கன்னும் போது எல்லாம் அவங்களுக்கு வந்து திசையை பத்தி சொல்லுவாங்க. அப்போ அதிர்ஷ்ட சீட்டை எடுத்த ட்ரக் அடிக்ட் கிட்ட எந்த திசைன்னு கேட்கும்போது நான் தான் அப்பயே தூக்கி போட்டுட்டேன்னு சொல்லுவான். இந்த விஷயத்த கேட்ட கூட்டத்துல இருந்து ஒரு 3 பேர் மட்டும் உயிர் பயத்தினால அங்கிருந்து ஓடி போயிடுவாங்க. ஆனா ஹரிசு அப்பயும் நிதானமா யோசிச்சு வடமேற்க பத்தி யாருமே சொல்லல. ஒருவேளை சீட்ல வந்த திசையா கூட அது இருக்கலான்னு எல்லாம் அந்த திசையை பார்த்து போவாங்க. அங்க போய் பார்த்தா அதுக்கு மேல வழி எதுவும் இருக்காது, லேசர் லைன் தான் இருக்கும். பக்கத்துல ஒரு கிணறு இருக்குன்னு அதை பார்க்க போனா அந்த கிணறும் மூடி இருக்கும். ஹரிசுக்கு அப்போ டெம்பிள்குள்ள வரும்போது செங்குத்தான படிகள் இருந்த விஷயத்த பத்தி ஞாபகம் வரும். அப்போ இந்த இடத்துக்கு கீழே கண்டிப்பா ஒரு சுரங்க பாதை இருக்கணும்னு பேசும்போதே அறையில இருந்த ஒரு கல் ஆறதை பார்த்ததும் எல்லாரும் இது எப்படியாவது வெளியே எடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு ட்ரை பண்ண நெருப்பு வர்றதுக்குள்ள கல்லை எப்படியோ தூக்கி போட்டுறாங்க. எல்லாம் அதுக்குள்ள தப்பிச்சு போக 3 பேர் மட்டும் உயிர் பயத்தினால தப்பிச்சு ஓடி இருப்பாங்கல்ல, அவங்க 3 பேரும் நெருப்பு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்த ஹரிசு இந்த பக்கம் வாங்கினா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போக ஆனா அதுக்குள்ளேயே அவங்க நெருப்பம்புல மாட்டி இறந்து போயிடுறாங்க. இந்த சீரிஸோட ஃபுல் வீடியோவை நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம், மறக்காம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே உங்களோட தாட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் பை பை.